பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஐயா நான் பேசி வருகிறேன். ஆண்டவருக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் சுருக்கமாக சொன்னேன். எந்த காரியத்தை அவர் செய்வதற்கு வல்லமை உண்டு. ஏன்னா 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும். அதைத்தான் அண்டர்லைன் பண்ணு. எவரையும், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நான் 2 கண்ணை 2 வயசில் போய் இப்படி தான் உட்கார்ந்துருந்தேன். என்னால் என்ன பிரயோஜனம்னு சொன்னவன் ஏகப்பட்ட பேர். ஏன் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க தெண்டச்சோறுன்னா. அதுக்காக நான் உட்காந்து தெண்டச்சோறுன்னு சொன்னால் டேக் இட் ஈஸி பாலிசின்னு உட்காந்துருக்கலை. ஆண்டவரை நம்பினேன், இன்னைக்கு அற்புதமாக நிற்கிறேன். அதுதான், அவரை நம்பின யாரும் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். இன்னைக்கும் உங்களோட ஒரு காரியத்தை பேச போகிறேன். மனிதனுடைய வார்த்தை எப்படி இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆனால் மனுஷ வார்த்தை எப்படி இருக்கும்? 41ஆம் சங்கீதம் உங்கள் வேதத்தில் திருப்புங்க. 41வது சங்கீதம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் நான் மறைந்தேனே, உள்ளங்கையில் நான் மறைந்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் நிபந்தம் நானே, வழியும் சத்தியமும் நிபந்தம் நானே. எல்லாம் திருப்பி இருப்பீங்க. 41ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். மனுஷனுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கும். ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடுவான்? செத்தே போயிட்டான், இனிமே அவன் எந்திரிக்க வாய்ப்பே இல்லைன்றோம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லலை. தீரா வியாதி அவனை பிடித்திருக்கிறது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. மனுஷருடைய வார்த்தை. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? தீராத வியாதியோடு இருந்த குஷ்டரோகியை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எசேக்கியா ராஜாவை பார்த்து, பிழைக்க மாட்டேன், மரித்து போவேன் சொன்ன அதே தேவன் அவன் அழுத போது அவன் எப்படி அழுதான்? ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். மனுஷ வார்த்தை டிஸ்கரேஜ் பண்ணும், தேவனுடைய வார்த்தை என்கரேஜ் பண்ணும். ஆமென். மனுஷ வார்த்தை அவிசுவாசத்தை கொண்டு வரும்,
தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரும். மனுஷ வார்த்தை உன்னை பலவீனப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தும். அதனாலதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தீரா வியாதின்னு இன்னைக்கு அநேகர் நினைச்சினான். ஒரு காலத்தில் தீராத வேதனை எதை சொன்னாங்க? டிபி வந்துச்சுன்னா முந்தி காலத்தில் என்ன சொல்லுவாங்க? இதே ஆசாரி பழத்தில் நாகர்கோயிலில் டிபி வாடாதான் இருந்துச்சு இல்லையா? ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? இது கேட்டால் டிவிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அப்போவும் டிவி முத்தி போனால் என்ன சொல்லுவாங்க? இப்படி இருமித்தான் சாகணும். ஆனால் அந்த டிவிக்கு மருத்துவம் இப்போ வந்துருச்சே. ஏன் புத்துநோய்க்கு மருந்து இல்லாமல் இருந்துச்சு. முந்தைய காலத்தில் நாய் கடிச்சா மருந்து இருந்துச்சா? லூயி பாஸ்டருக்கு முன்னாடி, லூயி பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வெறி நாய் கடிச்சா என்ன கிடையாது? மருந்து கிடையாது. இப்போ உடனே சொல்லிடும் பணவாடை பிடிக்கணும், ஏன்னா பணம் வந்து காப்பாற்றிடுற மாதிரி. இங்கே வந்து எங்கோ எரியிற பணத்தை போய் மூஸ் மூஸ் மூஸ்ன்னு வாசம் இழுக்கணும். இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி லூயி பாஸ்டர் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ போனால் 40 ஊசி இல்லை, எத்தனை ஊசி? 4 ஊசி, 10ல் 1 பங்கு குறைஞ்சி வச்சு. தீரா வியாதி. அநேக நேரங்களில் டிவி வந்துச்சுன்னா முந்தி காத்தான் சொல்லலாம், இனிமேல் அவ்வளோதான், அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமித்தான் போடணும். என்கிட்ட முந்தி ஒருத்தர் இப்படி தான் டிவியில் வரும்போது எல்லாம் சொன்னாங்க, இனிமேல் அவன் எந்திரிக்க போகிறானா, இவன் பிழைக்க போகிறானா. இப்போ வாங்க, அவர் மாதம் வந்து கூட்டத்தில் பாடிக்கிட்டு இருக்கார், காமிக்கிறேன். ஏன்னா அவர் பாடினார். என்ன பாடினார்? தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகள் நானே. கேளுமையா என் கதைய, கேளுமையா ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதைய, கேளுமையா ஏசையா என் குறைய தீருமையா. வெல்லப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் அதானே. சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்ல, ஆதரவு உறவு சொல்ல எனக்கு இல்ல. கேளுமையா என் கதையை, கேளுமையா ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகன் நானே. ஒண்ணுக்கு உதவாதவனத்தாங்க கத்த தெரிந்து கொண்டார். தீரா வியாதி அவனை பிடிச்சிருக்குது, இனிமே எந்திரிக்கவே மாட்டாமா. ஆனா தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பதவருக்கு லேசான காரியம். ஆமா, எசேக்கியாவுக்கு மரணமே வந்துருச்சு. லாசரு மரிச்சு 4 நாளே ஆகிப்போச்சு. நாயின் ஒரு விதவையினுடைய மகன் அடக்கப்பட்ட தூக்கிட்டு எப்போ செத்தான்னு தெரியாது. ஆனால் ஏசு அந்த பாடையை தொட்டு வாரிமனே எழுந்திருந்த உடனே
எல்லாரும் நினச்சிருப்பான் பைத்தியக்காரன், பிரேதத்திட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, என்ன கேட்கும். ஆனால் அவன் எழுந்து பேச தொடங்கினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். நல்ல கவனிங்க, ரொம்ப நேரம் ஆகல, இப்பதாயா செத்து போயிருக்கா. ஆனா ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. ஏன்னா அவருடைய கை என்ன கை? அற்புதம் வல்லமையின் கை. நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும். ஏன்னா நாம் அநேக நேரம் நம்புறோம், கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. அவருடைய கையே ஆணி பாய்ந்த கை. அழகா சொல்லல, உந்தன் கால்களில் ஆடியோ அரசே, அதுதான் சிலுவையில் பரிசே, உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உமக்காக பலியாக வந்தார், கல்வாரி அன்பை கண்ணார தந்து கல்வாரி காட்சியை தந்தார், கல்வாரி காட்சியை தந்தார், உருகாதோ நெஞ்சம். அதுதான் சிலுவையில் பரிசே, இந்த கால்களில் ஆடியோ அரசே, அதுதான் சிலுவையில் பரிசே, உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார், கல்வாரி அன்பை கண்ணாத கண்டு கல்வாரி காட்சியை தந்தார், கல்வாரி காட்சியை தந்தார், உருகாதோ நெஞ்சம். எனக்கு அன்பானவர்களே, அந்த கை சாதாரண கை இல்லைங்க. கரம் நீட்டி மனதுருகி கரம் நீட்டி அதிசயங்கள் செய்கிற கரம். ஹல்லேலூயா. தீரா வியாதி பிடிச்சிருக்கவன்னு சொல்லலாம். ஏன்னா எசேக்கியாக்கு சொல்லாங்க பிளவைங்கிறாங்க, அது கேன்சருங்கிறாங்க. அந்த கேன்சர் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது மேலே வந்து உத்தரவு வந்துருச்சு, இனிமேல் இந்த வியாதி நீங்கி பிழப்பிக்க மாட்டேன், வீட்டு காரியத்தை அவளுக்கு படுத்துட்டார். இவன் உடனே சவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நினைச்சல்லுங்க, என்னை நினைச்சல்லுங்க, என்னை நினைத்தல்லுங்க. நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லது தானேயா செஞ்சேன். ஏன்னா அவன் இப்படி என்ன நல்லது செஞ்சான்? மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை நிங்குஸ்தானை உடைத்து போட்டான், மேடைகளை தகர்த்து போட்டான், உமக்கு முன்பாய் உண்மையாய் உத்தமமாய் நடந்தேன், நல்லது செய்தேன், என்னை நினைத்தரலன்னு கண்ணீர் விட்டோன்னு அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஒரு வார்த்தை அனுப்புகிறார், நீ போய் எசைக்கான்னு கூப்பிட்டா கூட அவன் பயந்துருப்பான், ஐயோ போயிடுவானாம்பா. கண்ணீரை கண்டேன். ஏன்னா ராமாயணத்தில் கூட சீதைக்கு அனுமன் போய் சொன்ன நியூஸ் என்ன தெரியுமா? கண்டேன் சீதைன்னு தான் ராமனுக்கு போய் சொன்னானாம்.
இதை வச்சு தான் பெரிய வாதமே பேசுவாங்க. வேற ஒன்றை சொல்லி தான் அவர் உயிர் விட்டுருப்பாராம். கண்டேன், அத மாதிரி இங்கே சொல்றார், கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இது போதாதா? 3 நாளில் உன்னை குணமாக்கும், ஆலயத்துக்கு வருவேன். அதுக்கு ஆக்குலர் பொறுப்பு சூரிய கடிகாரத்தை பின்னாடி திருப்பினார். இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? லாசர் வீட்டுக்கு போய் கல்லறைக்கிட்ட போகிறார். அவனை எங்கே வைத்தீர்கள்? கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்லை எடுங்க. அவசரா நாருமே 4 நாள் ஆச்சே. ஏன்னா வந்திருப்பவர் யாரு? ஜீவன் தந்தவர். என்ன சொல்றோம் இல்லையா? சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவே, ஜீவன் தந்த நல் மீட்பரை பாடிடுவே, மகிழ்ந்தாடிடும் மீட்க வந்த இயேசு ராஜனை. எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும், ஆக எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும் ஏகமாய் துதியுங்கள், மாட்சிமை பொருந்த மகத்துவத்துக்க வல்லவரை துதியுங்கள். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன், ஜீவன் தந்த நல் மீட்பரை பாடிடுவேன், மீட்க வந்த இயேசு ராஜனே. ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். தாவீது சங்கீதமான எப்பவும், ஏன்னா அவன் தீயை தாண்டினா, தண்ணீரை தாண்டினா. நமக்கு வாழ்க்கையில் வரும் தீரா வியாதி அவனை பிடித்திருக்கிறது. இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எந்திரிக்க முடியாது. எனக்கு கூட தான் அப்படி தான் சொன்னாங்க. 2 கண்ணு போயிடுச்சுன்னு என்னத்துக்கு பிரயோஜனம்? எதுக்கு பிரயோஜனம்? ஏதோ உட்காந்து சோத்தை போட்டால் தின்னுட்டு திண்ணையில் உட்கார்றதான்னாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி திண்ணையில் உட்கார்ந்துருக்கணும்னு நினச்சதை அத்தனையும் தலைகீழாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காரியத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க, காரியம் அப்படி மாறுதலாய் முடியுதான். 9:1 மிக அழகா எழுதியிருக்கார். யூத ஜனத்துக்கு அழிவு ராஜாவின் வார்த்தையின்படியே அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அதே நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் அப்படியே கர்த்தர் தலைகீழா மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நினைச்சா வாளை தலையாக்க முடியும், தலைய வாளாக்க முடியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வியாதியில் இருக்கிற உங்களை பார்த்து டாக்டர் சொல்லியிருக்கான், இதுமே இவ்வளோதான் பிரதர், இவ்வளோதான் சிஸ்டர், இதுக்கு மருந்தே கிடையாது. There is no medicine for it. The doctors are come to the conclusion, we will try as much as possible. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், இனிமே மருந்தே இல்லைங்க. Is there balm in the well? There is no medicine for it. They are come to the conclusion. But the Creator, who is the Creator? Our Lord of Jesus Christ. அவர் சொல்லுகிறார், can it be possible to reconstruct? Can it be possible to recover? Can it be possible to rearrange? திரும்ப சீர்படுத்த முடியும், சீரமைக்க முடியும், திரும்ப சீராக கட்டி விழுப்ப முடியும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆனந்தப்படுற நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஏன்னா ஒன்றுக்கு உதவாத எவரையும் வச்சு மேன்மைப்படுத்துகிறாரு, அதுக்காக மேம்படுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சி தினம் வரணும்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா குறைஞ்சது. இந்த நிகழ்ச்சிக்கு ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 4000 + 1000 எல்லாம் சேர்த்து வரணும். உங்களுக்கு வேலை கிடச்ச நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம்.
பார்வையற்றோர் ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுகளையும் சாப்பாடு ஓட்டு தான் அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? 2 கண்ணு தெரியும் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேனுக்கு வாடகை 4000 ரூபா. ஒரு நேரம் அவங்களுக்கு உணவு கொடுக்க 100கணக்கான மக்கள் வராங்க. உள்ளே தான் சமையல் பண்ணுறோம். எப்படியும் 10,000 ரூபா வந்துடுது. நீங்கள் உங்கள் பிறந்த நாள், உங்கள் வேலையில் உயர்வு வந்த நாள், அல்லது தீராத வழக்கில் தீர்ப்பு வந்த நாள், உங்கள் திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்களே வரணும்னா கூட அன்னைக்கு வந்து தாராளமாக ஆராதனையிலே உட்காரலாம். தாராளமாக உங்களை ஐ எம் ஹோல்ஹார்ட்டட்லி வெல்கம், ஆன்சியஸ்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். ஃபர்ஸ்ட் பிஃபோர் யுவர் கால் மீ, வர்றதுக்கு முன்னாடி மேக் அ கால் பிஃபோர் யுவர் அரைவல். ஏன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ரயில்வே ஸ்டேஷன் ஆர் சம் அதர் பஸ் ஸ்டாண்ட்ஸ். ஹவ் இஸ் த வயா மீடியா? எதில் வர்றீங்க? வில் யூ ப்ளீஸ் give me the explanation to me. I am ready to come and wait patiently. ஏன்னா அன்றைக்கி சென்னையிலேருந்து 6 பேர் வந்து நாங்கள் விழுந்து தான் கூப்பிட்டு வந்து விட்டேன். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினார். ஒரு கட்டுமான பணிக்கோ, ஒரு உணவு கொடுக்குறக்கோ, ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறக்கோ, கிறிஸ்மஸ் காலத்தில் பார்வையற்ற மக்களுக்கு உடைகள் கொடுக்குறக்கோ உதவலாம். என் மரித்தா கூட இன்றைக்கி பார்வையற்றவருக்கு ஒரு ஈமக்கிரியை செய்கிறதுக்கு எப்பவும் ஃபண்டு வச்சுருக்கணும். திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தங்கி இருக்காங்க ஆண்கள், வயதானவங்க, பார்வையில் அவங்க யாருமே இல்லாதவங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு அறை தான் இருக்குது, இன்னொரு அறை கட்டணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எப்படி பிரதர் உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு ஜிபே. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லாம் ஒருமனப்பட்டு, நல்ல பிதாவே, தீராவியாதி அவனை பிடித்திருக்கிறது, படுக்கையில் கிடக்கிற அவன் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லலாம். ஆனா தீராத வியாதியை வார்த்தையால் தீர்க்கிற தெய்வமே, பாளையத்திற்கு புறம்பே கிடந்து 10 குஷ்டரோகிகள் ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னபோது அவங்கள தொடக்கூட இல்லை. நீங்கள் போய் ஆசாரியனிடத்தில் காண்பீன்னு சொன்னீங்க. விசுவாசத்தோடு போகிற வழியில் அவர்களுக்கு சுகமானது போல யார் யார் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புத சுகம் கிடைக்கட்டும், அதிசயமான விடுதலை கிடைக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.